ஏன்னா நம்ம ராகு கேத்து அப்படின்னு சொன்னாலே நமக்கு பாம்பாக உருவகப்படுத்தி இருப்பார்கள். நாகதோஷம் சர்ப்பதோஷம் என்ற பெயரிலெல்லாம் அந்த ஜோதிடத்திலே சொல்லி இருப்பார்கள். ஆக பாம்பு என்பதற்கும் இந்த ராகு கேத்துவிற்கும் தொடர்பு உண்டா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுதும் சரி, ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுதும் சரி, இந்த பாம்பு என்பது விஷ ஜந்துதான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாம்பினை, அதாவது பிரத்யட்சமாக உயிரோடு இருக்கக்கூடிய பாம்பினை நேரடியாக தெய்வமாக வழிபட சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்லவே இல்லை. ஆனால் பாம்பினை தெய்வமாக உருவகப்படுத்தி வைத்திருப்பார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி பாம்பினை உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது கூட எப்படி உருவகப்படுத்தியிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 5 தலை நாகமாக உருவகப்படுத்தி இருப்பார்கள். அதுவும் அந்த நாகம் பார்த்தோம்னா தெய்வ மூர்த்தங்களினுடைய தலைக்கு மேலாக நின்று கொண்டிருக்கும். ஒரு குடை பிடிப்பது போல நாகராஜ கணபதி என்ற பெயரிலே விநாயக பெருமானுக்கு பின்னாலேயும், அதே மாதிரி கராள நரசிம்மர் என்கின்ற பெயரிலே அந்த நரசிம்மமூர்த்தியினுடைய அவருடைய உருவத்திற்கு பின்னாலும், அதே மாதிரி ஹயக்ரீவரனுடைய உருவத்திற்கு பின்னால் கூட அந்த நாகத்தை வைத்திருப்பார்கள். இதே மாதிரி நம்ம அம்பாள் அப்படிங்கறத கூட பார்க்கலாம். தெரியுமா? கருமாரி அம்மன் அப்படின்னு சொன்னாலே அங்க கருநாகமானது மேலே படம் எடுத்த மாதிரி இருக்கும். அம்பாளினுடைய தலைக்கு பின்னால் அதாவது நாகமே மகுடமாக சூடிக்கொண்டிருப்பார்கள் இறை மூர்த்தங்கள் என்பது. அது எதனை குறிக்கிறதுன்னு சொன்னா, ஞானத்தை குறிக்கிறது, ஞான மார்க்கத்தை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே தத்துவ விளக்கம் என்பது உண்டு. அதனாலதான் கேத்து அப்படிங்கிற கிரகத்திற்கு அந்த 5 தலை நாகத்தினை தலையாக வைத்திருப்பார்கள். அந்த கேத்து அப்படிங்கிற அந்த கிரகத்தினுடைய உருவமாக. அது எதனை குறிக்கிறது? கேத்துன்னு சொன்னாலே அந்த ஞானகாரகன் என்றுதானே சொல்கிறார்கள். ஆக இது ஞானத்தை தரவல்லது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்க இருக்கக்கூடிய அந்த தத்துவார்த்த விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ஞானத்தை தரக்கூடியது என்பது மட்டும்தான். ஆனா இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரத்யட்சமாவே கொண்டு வந்து நாகத்துக்கு பூஜை பண்றோம், நாகத்தை வணங்குதல் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுட்டு இருக்கோம். அதே பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா நம்ம என்ன பண்றோம்? கட்டை எடுத்து அடிக்கத்தானே செய்யறோம், அடிச்சு கொல்லதானே செய்யறோம். அதுதான் சரியான விஷயம். இதுல பாம்பிலே நல்ல பாம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தனியா பிரிச்சு சொல்றோம். அதை பற்றி ஒரு நாள் விரிவாக பார்க்கலாம். பாம்புல என்ன நல்ல பாம்பு கெட்ட பாம்பு? எல்லாமே கெட்ட பாம்பு தான். அது கொத்திச்சுன்னா கண்டிப்பா விஷம்தான். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை.